புதிய கோணத்தில் தி இந்துவில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். திருமிகு சோனியா காந்தி அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் அடையாளத்திற்கு அச்சுறுத்தல். இது குறித்து தான் இந்த கட்டுரை பேசுகிறது. இந்தியாவின் அடையாளமாக இந்த கட்டுரை குறிப்பிடுவது பாரம்பரியமாக இந்த காதி, அது குறித்து தான் பேசுகிறது. அதற்கு என்ன அச்சுறுத்தல் அப்படின்னா, தேசிய கொடிகளில் முன்பு காதி தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போது பாலிஸ்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இந்த முடிவின் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த முடிவினுடைய பின்னணி என்ன, இது பற்றி தான் இந்த கட்டுரை நுணுக்கமாக பேசுகிறது. இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்தன். வணக்கம். சோனியா காந்தி அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரை காதி, அதிலிருந்து தான் அந்த கட்டுரை தொடங்கி நெசவாளர்கள் அவர்கள் சந்திக்கிற சிக்கல்கள், அதில் போய் இந்த கட்டுரை முடியுது. முதல்லையே இந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு காதிக்கு ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. காந்தி காதியை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதனுடைய முக்கியத்துவமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதாவது காந்தியோடைய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னால் அது ஏதோ சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு ப்ராடக்ட், ஒரு மீன்ஸ் அப்படி என்பது பார்க்க முடியாது. அதை தாண்டி ஒரு ஐடியாவாக பார்த்தார் அவர். அதுதான் காந்தியோட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். காந்தி சத்தியாகிரகா என்று பேசினால் அது ஏதோ அந்த போராட்டத்திற்கான ஒரு குறிப்பிட்ட போராட்டத்திற்கான விஷயங்கள் என்பதல்ல. காந்தி நான் வயலன்ஸ் அப்படின்னு பேசினாருன்னா அது ஏதோ அந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்காக என்பது அல்ல. காந்தி உப்பு பற்றி பேசினார் என்றால் அது குறிப்பிட்ட போராட்டம் என்பதல்ல. அதே போல் காந்தி காதியை பற்றி பேசினார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு அடையாளத்திற்காக பேசப்பட்ட விஷயம் அல்ல. அதை தாண்டி காந்தி கிராமங்களை சுற்றுப்பயணம் போகிறார். இந்தியா முழுவதும் கிராமங்களை சுற்றுப்பயணம் செல்லும் போது அவர் பார்த்த விஷயங்கள், ஏழைகள் படுகின்ற பாடு, பெண்கள் படுகின்ற பாடு, இது எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அவர் யோசிக்கிற விஷயம்தான் காதி என்கிற விஷயம். அது ஏதோ ஒரு அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டம் என்பது மட்டுமல்லாது அதை தாண்டி வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களாக அதை பார்க்கிறார் அவர். அதனால தான் சுதந்திரத்தோட வாழ்வியலோட சேர்ந்து இருக்கின்ற ஒரு விஷயமாக காதியை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். சுதந்திர போராட்டத்தையே ஒரு வாழ்வியல் முறை சார்ந்த போராட்டமாக தான் கட்டமைக்கிறார். நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பார்க்கும்போது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் எல்லா பிரச்சனைகளையும், காந்தி எடுத்துக்கொண்ட பிரச்சனைகளை, எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எடுத்தாரா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப ஆழமாக யோசித்து மக்களோட வாழ்வியலோடு அது ஒத்துப்போகின்ற வகையில் தான் அந்த போராட்ட வடிவங்களை அமைக்கிறார். நெசவாளர்களையும் அந்த காதி, அது காந்தியினுடைய அந்த புகைப்படமே அந்த நூற்பா அல்லது கையால் தரிக்கிறார். அது சாதாரண விஷயம் கிடையாது. காந்தி என்ன சொல்கிறார் என்றால், இங்கு வேலையின்மை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு ஒரு துணி கூட போடுறதுக்கு, ஆடையை, தன்னுடைய உடலை மறைப்பதற்கான ஆடை கூட இல்லாமல் கிராமத்தில் இருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் நீங்களாகவே ஒரு நூலை செய்து நீங்களாகவே ஒரு ஆடையை செய்ய முடியும், காதி மூலமாக முயற்சி பண்ணுங்கள் சொல்லிட்டு அது கைத்தறி என்பதை உருவாக்கி அது எல்லா இடங்களிலும் பண்ணது என்பது. நீங்கள் இந்தியாவுடைய சந்தை என்பது பெரிய சந்தை, இன்றைக்கும் பெரிய சந்தை நம்ம சொல்கிறோம், அன்றைக்கும் பெரிய சந்தை தான். நீங்கள் இங்கே கையில் எல்லாரும் ராட்டை சுற்ற ஆரம்பித்த உடனே லங்கேஷியர், இங்கிலாந்து பொருளாதாரமே நசுங்குச்சுல்ல, ஒரு ஆட்டம் கட்டுச்சுல்ல. லங்கேஷியரில் இருக்கின்ற டெக்ஸ்டைல் மில்லாம் மூடினாங்க, மிகப்பெரிய தொழிலெலாம் மூடினாங்க. காந்தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறார் லண்டனுக்கு. லங்கேஷியரில் இருக்கின்ற மில் அந்த தொழிலாளிகள்லாம் காந்தியை சூழ்ந்து பேசுகிறாங்க, எங்க இந்த ராட்டையை கொஞ்சம் விட்டுருங்களேன், நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக்கியத்துவம் வாய்ந்த ராட்டையிலிருந்து அதிர்வுகளை ஏற்படுத்தினார்னு. இப்போ இந்த கட்டுரைக்கு வந்துடலாம். கையால் நெய்யப்பட்ட காதி கொடிக்கு பதிலாக தேசிய கொடியில் காதி கொடியை பயன்படுத்தலான்றது முன்பு இதுதான் நடைமுறையாக இருந்தது. ஆனால் இந்த அரசு 2022 பாலிஸ்டர் கொடிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு விதிகளில் திருத்தம் செய்கிறாங்கல்ல. முதல்ல ஏன் மத்திய அரசு இந்த திருத்தத்தை செய்யணும், என்ன தேவை வந்ததா நினைக்கிறேன்? அதாவது இந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் ஒரு ஷோவாக, ஒரு ஜிம்மிக்காக பண்ணுவது என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வாடிக்கையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்தியா 75வது சுதந்திர தினத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் பேசப்பட வேண்டியவை என்னவென்று சொன்னால், நம்முடைய போராட்ட களத்தில் எதெல்லாம் முன்னிலை பாத்திரம் வகித்ததோ. உதாரணத்துக்கு ஜாலியன்வாலாபாக் நீங்கள் எடுத்தீங்க, நீங்கள் ஜாலியன்வாலாபாக் அழகுப்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஜாலியன்வாலாபாக் அப்படி பார்த்தா தான் ஜாலியன்வாலாபாக் நம்ம பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன். உத்தம் சிங்குக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்த மண், பகத்சிங்க்கு உத்வேகம் அளித்த மண், அது அப்படியே போய் பார்க்கும்போது தான் அது அப்படியே தான் இருக்கும். நெல்சன் மண்டேலா ஒரு கோரி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிமைகளை இங்கிலாந்து அமெரிக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்குது. நெல்சன் மண்டேலா ஜெயிலிருந்து போய் பார்க்கும்போது அவர் கண்ணில் ரத்தம் வருது, தண்ணி வருது அவருக்கு. அப்போ அப்படியான சில விஷயங்கள் அப்படியே இருக்க வேண்டும். ஜாலியன்வாலாபாகை இன்றைக்கி அழகுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் சுதந்திர கொடியை எடுத்துன்னு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாலிஸ்டர் என்கிறதை கொண்டு அந்த ஃப்ளாக் கோட் என்பது மாற்றப்பட்டிருக்குது.
அதற்கு முன்னால் என்னன்னா கைத்தறியால் நெசவு செய்யப்பட்ட கொடி தான் எல்லா இடங்களும் ஏற்றப்பட வேண்டும். ஃபிளாக் கோட்ல ரூல்ஸ்ல அது இருந்தது உங்களுக்கு. அதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. கர்நாடகாவில் ஒரு இடத்துல உபாலிங்கிற இடத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேக்டரி என்பது இருக்குது. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா 75வது சுதந்திர தினம் பெரிய அளவில் ஆர்டர் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இவங்க ஃபிளாக் கோட அவசரமா 2021 டிசம்பர்ல மாற்றி 2022 அமலுக்கு கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்த ஆர்டர் முழுக்க அடி வாங்கிடுச்சு. நீங்கள் பாலிஸ்டரில் நீங்கள் வந்து சைனாக்குள்ளேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற அந்த கொடி என்பது ஒவ்வொரு வீட்டுக்காக இவங்க 21 ரூபா ஒரு கொடின்னு சொல்லிட்டு எடுத்து போய் வித்தது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அவரோட தொழில் என்பது நசுங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போ உங்கள் அடையாளத்தை தொலைச்சு விட்டு சுதந்திரத்திற்கான அடையாளம் எது வந்து அன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ரெசிஸ்டன்ஸாக மாறியது. ஒரு காதி அப்படின்னு நான் விட முடியல அவனால் பிரிட்டிஷால. அது ஒரு பெரிய அளவில் ஒரு அலையை எழுப்புச்சுல்ல மனோ தத்துவ ரீதியாக. இந்த கட்டுரையினுடைய அடிநாதமாக 3 முரண்களை சுட்டி காட்டுறாங்க மத்திய அரசு. இப்போ ஆத்ம நிர்பார் அப்படின்னு பிரதமர் தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் அதற்கு முரணாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. இன்னொரு புறம் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாலிஸ்டரில் முன்னணியில் இருந்தீங்க. ஆனால் சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்கிறது 2வது முரண். 3வது முரண்றது இப்போ ஒவ்வொரு பெரிய வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்தால் காந்தி ஆசிரமத்திற்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நூற்பாலை அந்த கைனால் நெய்யப்படுற அந்த அதில் தான் எல்லாரும் உட்காந்து பிரதமர் முதற்கொண்டு அதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதற்கு எதிராக உங்கள் நிலைப்பாடு இருக்குது அப்படின்றது ஒன்று. இதனால் கைத்தறி நெசவாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது இந்த கட்டுரை பேசுது. அது அந்த கட்டுரையை எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க? இந்த கட்டுரையில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் கைத்தறியை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவதற்கான ஏற்பாடாக நான் அதை பார்க்கின்றேன். அதுதான் அந்த கட்டுரை சொல்லுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். ஏனென்றால் அது வந்து சுதந்திர போராட்டத்தில் அது வகித்த பங்கை அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு கைத்தறி நெசவாளர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னைக்கு இறக்குமதி என்ற பேரில் வந்து இன்னைக்கு டம்ப் பண்ணுறாங்க. இன்னைக்கு கொண்டு இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குமதி. நான் சொல்கிறேன், லங்கேஷியரில் நீங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிச்சோ அதே தான் இன்னைக்கு இந்திய நாட்டின் பிரதமர் செஞ்சுட்டு இருக்காரு. சீனாவிலிருந்து பண்ற ஒரு வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனால் எல்லா இடங்களிலும் வந்து சீனாவிலிருந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. இந்த பாலிஸ்டர் என்பது வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். நம்ம இது எங்கே போய் முடிய போகிறதுங்கிறது நம்ம பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையை நம்பி இருக்கின்ற அந்த தொழிலை நம்பி இருக்கின்ற கிட்டத்தட்ட 20 லட்சம் தொழிலாளர்கள் அதை நம்பி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா கட்டுரையிலே சொல்லுவது நெசவாளர்களோட தினசரி ஊதியம் இன்னைக்கு இருக்கிற பணவீக்க விகிதம் எங்க இருக்கு? ஆமா, 200 ரூபாய் தான் அவ்வளோதான் அவங்களுக்கு. அதாவது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இப்படிதாங்க இருக்கு. அன்ஆர்கனைஸ் செக்டார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலில் இருக்கின்ற 94% ஊதியம் என்பது 300, 400 தாண்டி இல்லவே இல்லை. நீங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், நீங்க உரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் ஃபேக்டரிஸ் போய் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வேலை செய்வாங்க. 150 பேர் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். மீதி 850 பேருக்கு வந்து மினிமம் வேஜ் தான் கிடைக்குது. 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா தான் கிடைக்குது உங்களுக்கு. இதுதான் இந்தியா முழுக்க இருக்கின்ற நிலைமை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்யாமல் இன்னைக்கு வந்து இறக்குமதி செய்கிறேன் என்பது, அது கூட கொடியை இறக்குமதி செய்வேன் என்று சொல்வது, கொடிக்கான பாலிஸ்டரை இறக்குமதி செய்வேன் என்பது, இது என்ன ஆத்ம நிர்பார் என்று எங்களுக்கு தெரியல. என்ன மேக் இன் இந்தியா நமக்கு புரியல. நமக்கு என்ன டிஜிட்டல் இந்தியா, என்ன ஸ்கில் இந்தியாலாம் நமக்கு தெரியாம இருக்கு. முரணை தான் இந்த கட்டுரை பேசுது. அதில் நெசவாளர்களோட பாதிப்பு பேசுகிறப்ப இந்த அரசினுடைய முடிவில் பாலிஸ்டருக்கு, கொடிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு புறம் காதி சார்ந்து கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் பெருசாக செயல்படலை. அங்கிருந்து வாங்குறத அரசு நிறுத்திடுது. முன்பெல்லாம் இதை ஊக்குவிப்பதற்காக அரசே கொள்முதல் பண்ணும், மானியம் கொடுக்கும். அதை நிறுத்துறாங்க, இந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த கட்டுரை பேசுது. அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் காதி வந்து கொடிகளுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் இருந்தது. ஜிஎஸ்டிலேருந்து வரி விலக்கு இருந்தது காதி கொடிகளுக்கு. அது ஏன்னா அது ஒரு ஐக்கான், அது ஒரு விஷயம், அடையாளம்ங்கிறனால நம்ம இருந்தது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பாலிஸ்டர் கொடிக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஜிஎஸ்டி விலக்கு. அப்போ யார் எதை வாங்குவாங்க? நீங்கள் காதிக்கான நூல் உற்பத்தி பண்ணி அதை உற்பத்தி பண்ணுற காஸ்ட் என்பது கொஞ்சம் கூட தான் ஆகும். அப்போ பாலிஸ்டர் நீங்கள் போலாங்கிறது, சீப்பாக போலாங்கிறது, பார்க்கறதுக்கு அழகாக பலப்பலன்னு இருக்குது. நம்ம கூட ஏன் பாலிஸ்டர் வாங்குறாங்க எல்லாருமே இன்றைக்கி? காட்டன் வாங்குறத விட, உள் வாங்குறத விட பாலிஸ்டர் வந்து நல்லா நீண்ட காலம் உழைக்கும், சுருங்காது அப்படின்னு தான் நம்ம வாங்குறோம் நம்ம. அப்போ அதை வந்து நீங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு கொண்டு வந்து வச்சிங்கன்னா எப்படி இது சரியாக முடியும்? எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியும் அம்பானியோட ஃபேக்ட்ரியும் அதானியோட ஃபேக்ட்ரி லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வைக்க முடியும் நீங்கள்? அப்படி நீங்கள் பாலிஸ்டரையும் காதியும் ஒன்றா கொண்டு வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வைக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இதோட என்ன பிரச்சனை? இது மட்டும் இல்லை, இது வெறும் கொடி மட்டும் இல்லை, மீதி கைத்தறி பொருட்களுக்கும் கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி விற்கப்படுகிறது. அவர்கள் வாங்குகின்ற அந்த மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி என்பது கொடுக்கப்படுகிறது. அதே போல் அவங்களுக்கு ஒரு சொசைட்டி என்பது அவங்க ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் சொசைட்டி தனியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடாது, இந்த சொசைட்டி என்னமோ அதுதான், அதை தாண்டி நீங்கள் வெளியில் போய் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட கொள்முதல், அரசு கொள்முதல் செய்ய வேண்டுமல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி மேண்டேட் இருந்தது. அரசாங்கம் எந்த பொருள் உற்பத்தி கட்டாயம் கொள்முதல் செய்யணும். நீங்க இங்கு வந்து இலவச வேட்டி சேலை தொடக்கமே நெசவாளர்களின் நலன் கருதி தான் கொண்டு வராங்க. சரியான, அவங்களுக்கு வாழ்வளிக்கிறதுக்காக தான் அரசு கொண்டாடுது. 40 ரூபா 50 ரூபாய்க்கு புடவை வாங்குறாங்க, நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது அங்கிருந்து கொள்முதல் பண்ணணும். இலவச வேட்டி சேலைக்கு பின்னால் நெசவாளர்களோட நலன் தான். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு அடிபட்டு போறது உங்களுக்கு. எல்லாம் இன்னைக்கு வந்து அது போன்ற கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளே இல்லை. இன்னைக்கு அந்த மேண்டேட்டே இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. என்ன காரணம்? ஏன் கைத்தறி நெசவுக்கு எதிரானன்றது இந்த கட்டுரை நுணுக்கமாக பேசுகிற இடம்ன்றது பெருநிறுவன நலன்கள் தான். ஒரே விஷயம் அது மட்டும், அதுதான் இந்த கட்டுரை சொல்லுது. அதாவது இன்னைக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்றோம், இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இல வருகின்ற ஒரு விஷயம், சிறு குறு தொழில்களில் வருகின்ற ஒரு விஷயம். சிறு குறு தொழில் இன்னைக்கு இந்தியாவுடைய உற்பத்தியில் 45% அது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் 40% இருக்குது. 12 கோடி பேர் வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. ஒரு 6 கோடி 7 கோடி சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. ஒவ்வொரு நிறுவனங்களும் 1 2 இப்படி தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். 12 கோடி பேர் இருக்காங்க. இந்த நிறுவனங்களுடைய பாதிப்புகள் இருக்குல்ல, அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி கவலைப்படாமல் அரசாங்கம் எல்லாவற்றையும் மோனோபொலி ஆக்குவது, இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்கு சப்ளையராக இருப்பது, இது தாண்டி வர எதுவுமே அவங்க யோசிக்கிறாங்க. பிரதமர் பேசுவது வந்து சுயசார்பு. கிட்டத்தட்ட காந்தி சொன்னது, காந்தியினுடைய நாதமாக இருக்கிறது வந்து தன்னிறைவு. கிராமங்கள் தன்னிறைவு பெறணும், சுயசார்பு. தனி மனிதனிலிருந்து கிராமத்திலிருந்து சமூகம் நாடு வரைக்கும் இந்த சுயசார்பை காந்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். பிரதமரும் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் பேசுறார். ஆனா செயல்பாட்டில் முரண் இருப்பதா இந்த கட்டுரை சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது. கட்டுரை மட்டும் இல்ல, நீங்க எல்லா விஷயங்களும் எடுத்து பாருங்க. எனக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க சொல்ற மேக் இன் இந்தியாவோ இல்லை ஸ்கில் இந்தியாவோ இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து நீங்கள் மேலை நாடுகளில் ஒரு சிப்பு நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் ஒரு சிப்புக்கான R&D என்பது நமக்கு கிடையாது. நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சிப்பு நம்மளால் பண்ண முடியல, ஒரு கெப்பாசிட்டர் நம்மளால் பண்ண முடியல உங்களுக்கு. அப்போ என்ன மேக் இன் இந்தியான்னு தெரியல நமக்கு. அப்போ இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ வளங்கள் இருக்கிறது, இவ்வளோ காலேஜுகள் இருக்கிறது, இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது. ஆனால் நம்மளால் வந்து ஒரு சுயமாக எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய முடியவில்லை, முக்கியமான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இது என்ன சுயசார்பு என்ற கேள்வி என்பது. இன்னொன்று, நீங்கள் புதிதாக உற்பத்தி செய்வதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரும் கூட்டம் கைத்தறி நெசவாளர்கள் இதை நம்பி இருந்துட்டு இருக்காங்க, வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசு கை தூக்கி விடலை, ஜிஎஸ்டி அழுத்துது, பெருநிறுவனங்கள் உள்ளுக்கு வருகிறது. அப்படின்னா ஒரு கொடி சார்ந்த ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பதில் அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றதான் இந்த கட்டுரை பேசுது. இதுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியலை தான் பார்க்கிறார்கள். இதுக்கு பின்னால் என்ன அரசியல்? நான் வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கொடியை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இன்றைக்கி இந்த கொடியை பற்றி ரொம்ப ஒரு விஷயங்களாக பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற விஷயமாக இதை நான் பார்க்கின்றேன். நீங்கள் வந்து பிஜேபியோடைய RSS பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 1930 கோல்வாக்கர் எழுதினார், நம்மளுக்கான மூவர்ண கொடி என்று சொல்லும்போது 3 என்பதே தீது அப்படின்னார் அவர். 3னாலே அந்த நம்பர் வந்து தீ தான், அந்த நம்பரே தீய விஷயங்கள் தான். மூவர்ண கொடி என்பதே வந்து சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக மக்களை பெரிய அளவில் பாதிக்கும். இது பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய 3 வர்ணங்களில், பிரெஞ்சு ரெவல்யூஷனில் 3 வந்தது அவங்களுக்கு, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லிட்டு, சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் சொல்லிட்டு அதில் 3 ஸ்ட்ரைப்ஸ் இருந்தது. அதை பார்த்து இந்தியா காப்பி அடிச்சிச்சு. ஆகவே நாங்கள் ஏற்ற மாட்டோம் சொல்லிட்டு 52 வருடங்களாக கொடியேற்றாதவர்கள் திடீர்னு எல்லார் வீட்டுக்கும் கொடியை கொடுக்குறேன்னு சொல்றது என்பது எவ்வளோ போலித்தனம். இதுக்கு பின்னால் இருக்கின்ற வியாபார அரசியலையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். இந்த கட்டுரை பேசுகிற இடம்ன்றது வந்து கொடி சார்ந்த அரசினுடைய நிலைப்பாடு மாற்றத்தில் தொடங்கி கட்டுரை முழுவதும் கைத்தறி நெசவாளர்களினுடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசுது, அவங்க வாழ்வாதாரம் பற்றி தான் பேசுது. அப்படின்னா அவங்களை எப்படி காப்பாற்றுவது, இப்போ இந்த நிலை நீடிக்கும் என்றால் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுன்ற கேள்வி வந்துருச்சு. அதாவது அரசாங்கம் உடனடியாக ஃப்ளாக் கோடை மாற்ற வேண்டும், ஏற்கனவே மாற்றிய ஃப்ளாக் கோடை மாற்ற வேண்டும். அதே போல் அரசாங்கத்தோடைய நிகழ்ச்சிகள், அரசாங்கத்தினுடைய கொள்முதல் முழுவதும் இது போன்ற காதியில் இருக்கின்ற, நம்ம வந்து ஒரே அடியாக காதி தான் தீர்வு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு வருகின்ற வரை இது போன்ற கொடி போன்ற விஷயங்களை ஒரு ஐக்கானாக ஒரு வாழ்வியல், சுதந்திரத்தான வாழ்வியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது போன்ற விஷயங்களில் அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவர்களுடைய மறுவாழ்வுக்காகவும் அரசாங்கம் சீரியஸாக யோசிக்க வேண்டும். தொழில் நசிங்கினாலும் கவலை இல்லை, தொழிலாளர்கள் நசிங்கினாலும் கவலை இல்லை, என்னுடைய பாசம் முழுவதும் மிகப்பெரிய முதலாளிகள் பக்கம் மட்டும் இருப்பேன் என்று சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம நன்றி திரு ஆனந்தன், உங்களுடைய விரிவான பார்வையை முன் வச்சிங்க, மிக்க நன்றி. நன்றி.